ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். நம்ம சேனலில் டீஸ்ப்ரிங்கோட சீரீஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் இனியும் அதில் சின்ன சின்ன வீடியோஸில் போட வேண்டியது இருக்குது. என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் போடணும், எந்தெந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படிங்கிற சில வீடியோஸ்லாம் போடணும். ஸோ நான் அதை அப்பப்போ இடையில போட்டுறேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் ஒரு 4th வீடியோவோ இல்லை 5th வீடியோவோ அமேசான் மெக்கானிக்கல் டர்க் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் பற்றி நான் போட்டிருப்பேன். அந்த வெப்சைட்டில் நான் ஃபுல்லாலாம் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டேன். நார்மலாக பேசிக்காக என்ன புரியணுமோ அதை தான் நான் உங்களுக்கு புரிகிற வேலை சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு சின்ன பசங்க தான், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சில பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சும்மா ஒன்றும் தெரியாமல் வளராதீங்க ப்ரோ, இந்தியாவில் அமேசான் மெக்கானிக்கல் டர்க் ஒர்க் ஆகுது அது இதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது உண்மையாலுமே ஒர்க் ஆகுதா, அதில் உண்மையாலுமே ஒர்க் பண்ண முடியுமா, அதில் உண்மையாலுமே நமக்கு மணி ஏர்னிங் வருதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இந்த ஆன்லைன் ஏர்னிங் பற்றி இல்லை நான் போட்டிருக்க வீடியோஸ் பற்றி வந்துச்சுன்னா அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அமேசான் மெக்கானிக்கல் டெக் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். அமேசான் மெக்கானிக்கல் டெக் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக அமேசான் mturk அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அமேசான் கம்பெனியோட தான். ஓகே, இந்த அமேசான் mturk அப்படிங்கிறது இது ஒரு ஃப்ரீலான்சர் வெப்சைட் தான், ஓகேங்களா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2005 ஸ்டார்ட் பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிற மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது என்ன கான்செப்டில் இது பண்ணுறாங்க அப்படின்னா, அமேசானில் இருக்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அமேசான் ரொம்ப பெரிய கம்யூனிட்டி, ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், அதில் நிறையா ஒர்க் இருக்குது, ஓகேங்களா? அது எல்லாமே கம்ப்யூட்டர்னால செய்ய முடியாது. சில மேனுவல் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த மேனுவல் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹியூமன் சோர்ஸ் வேணும். அந்த ஹியூமன் சோர்ஸ்க்கு போய் மறுபடியும் அவங்க இன்டர்வியூ வச்சு ஆளுகளை எடுத்துகிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் எல்லாம் சின்ன சின்ன வேலை. அந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு mturk அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி இவங்க ஒர்க் தராங்க, ஓகேங்களா? இப்போது ஃபைவராக இருக்கட்டும், ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், அந்தந்த வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு நேம் வச்சுருப்பாங்க. ஃபைவர்னா கிக் வச்சுருப்பாங்க, ஃப்ரீலான்சர்னா பிட் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஹிட் அப்படின்ட்டு ஒரு வச்சுருக்காங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துடும் அப்படின்ட்டு அவங்க ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காங்க. ஹிட் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ட் டாஸ்க், ஓகேங்களா? ஸோ இதைத்தான் அவங்க இப்படி வச்சுருக்காங்க. இவங்க நிறைய ஜாப் இருக்குது அதில், ஓகேங்களா? எக்கச்சக்கமான டேட்டா என்ட்ரி இருக்குது, காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப் இருக்குது, அதுக்கப்புறம் கேப்சர் டைப்பிங் இருக்குது, வாட் எவர் எல்லா டேட்டா என்ட்ரி அதில் இருக்குது. இந்த டேட்டா என்ட்ரிக்கு இவ்வளோ காசு, நீங்கள் ஒரு டாஸ்க் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு $0.5 இல்லை $1 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பேமெண்ட் எந்த விதமான ஷீட் பண்ணுறது கிடையாது. அஃப்கோர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். பேமெண்ட் இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைப்ஸில் பண்ணுறாங்க. ஒன்று என்னென்னா அமேசான் கிஃப்ட் கார்டாக தராங்க, இன்னொன்று யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு தராங்க. ஐயோ நமக்கு தான் யூஎஸ் அக்கௌண்ட் இல்லையே நினைக்காதீங்க, பயோனியர் அக்கௌண்ட் இருக்குது, பயோனியர் மூலிமா இவங்க தராங்க. ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் எப்படி நம்ம அக்கௌண்ட்டை அப்ரூவ் பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லைங்க, நம்ம நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பேன் கார்டு அதெல்லாம் நம்ம கொடுத்து கரெக்டாக டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டாலே அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் ஏன் நமக்கு இனி அப்ரூவ் பண்ணல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐ மீன் இந்தியன்ஸ்க்கு நான் உங்களுக்கு அதெல்லாம் கடைசியில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இது எப்படி ரன் ஆகுது, இதோட ஒர்க் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிடுறேன், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு, உங்களுக்கு அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, அதில் நிறைய ஹிட்ஸ் வருது. ஐ மீன் அந்த டாஸ்க் அதை நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி செய்கிறீங்க. நீங்கள் அந்த டாஸ்க்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஓனர்ஸ், ஐ மீன் அந்த டாஸ்கோட ஆர்கனைசர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எந்த மாதிரி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹிட் அப்ரூவ் ஆயிரும். இல்லாட்டி உங்களோட ஹிட் ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கு உங்களுக்கு மணி வரவே வராது, ஓகேங்களா? இப்போது நீங்கள் நிறையா டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி, ஐ மீன் ஹிட்டை தான் நான் டாஸ்க்குன்னு சொன்னேன், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஒரு $25 ஏர்ன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது எல்லாமே வித்தின் 15 டேஸில் உங்கள் பயோனியர் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். பயோனியர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இது நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் 2011 ஐ திங்க் 2011 or 2012 நம்ம இந்தியாவுக்கு இந்த இன்விடேஷன் எதுவுமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சோர்ஸ் ஆஃப் க்ரௌட். அது எப்படி அந்த மாதிரினா ஒரே அட்ரஸ், ஐ மீன் ஒரே ஐபி அட்ரஸில் நிறைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிறைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகி அதை மற்றவங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படியோ அமேசான்காரன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதனால தான் இந்தியாவுக்கு இப்போ எந்த விதமான இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. அப்படியே பண்ணாலும் அப்போதைக்கு டெம்பரரியாக இன்விடேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணல. ஃபியூச்சரில் ஏதாவது எங்களுக்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருந்தால் உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம், ரிமைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வரும். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 to 3 years கழிச்சு கூட வரலாம். பட் உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக வரும், வராமலாம் போகாது. பட் நான் அப்ளை பண்ணி 2 years ஆச்சு, இனி எனக்கு ஒரு ரிப்ளை இன்விடேஷன் கூட வரல. ஸோ நான் ஏன் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா, இதில் யாரும் ஒர்க் பண்ணாதீங்கன்னா, பிகாஸ் என் வீடியோஸ் பார்க்குற எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு இதில் இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இன்விடேஷன் வரும், நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி அவங்களை சீட் பண்ண விரும்பலை. பிகாஸ் இதில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு அக்கௌண்ட் அப்ரூவ் ஆகவே ஆகாது உடனே. ஓகேங்களா. பட் இனியும் நிறைய ஏஜென்ட்ஸில் சில பேர் சுற்றுறாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க எந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, பிகாஸ் நீங்கள் இந்த அமேசான் mturk அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், வேலை செய்யுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போய் கீழே பார்த்த கமெண்ட்ஸில் அமேசான் mturk USAID அவைலபிள் கான்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ யூஎஸ் அக்கௌண்ட் அது என்ன அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அதை பற்றி ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் அப்ரூவ் பண்ணுறது கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு யூஎஸ் சர்வர் வச்சு யூஎஸில் இருக்காங்களா அவங்களோட ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் வச்சு நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தராங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஏதோ ஆர்டிபி அப்படிங்கிற ஏதோ ஒரு மெத்தட், சம்திங் லைக் தட், கூகுள் ட்ரைவ் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க. இது ரெண்டு மெத்தட். இது என்னென்னா எனக்கு ஒன்றும் புரியல. பிகாஸ் அவங்க யாரும் கிளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, எவ்வளோ தான் பே பண்ணி வாங்குறது இந்த ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு நான் கேட்டேன். 4 months, ஜஸ்ட் ஃபார் 4 months நமக்கு டெம்பரரியாக தான் தருவாங்க. ரெண்டலுக்கு தான் தருவாங்க, ஃபுல்லாக நமக்கு தரமாட்டாங்களாமா. ஓகே, ரெண்டல்னாலும் பரவாயில்ல, சரி ஏதோ 2000 3000 சொல்லுவாங்கன்னு பார்த்தா 20,000 சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே அடிப்போச்சு. பிகாஸ் இது வந்து நம்ம பார்ட் டைமில் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட்டுக்கே நம்ம போகிறோம். பார்ட் டைமில் பண்ணுறதுக்கு நம்ம 20,000 பே பண்ணி வாங்கி அதனால் பண்ண முடியுமா? அதுவும் இல்லாமல் அது யூஎஸ் அக்கௌண்ட். அவங்களே சொல்கிறாங்க அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனாலும் ஆகும் அப்படின்ட்டு. எந்த கேரண்டியில் நமக்கு தருவாங்க, அவங்கள யாருன்னே தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட நம்பி வாங்கலாம். சும்மா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட நம்ம போய் எப்படி நம்பி வாங்குறது? அது 20,000, ஒரு 3,000 5,000 கூட பரவாயில்ல, 20,000 இது ஒன்று ஓகே. இன்னும் சில ஏஜென்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 மாதத்துக்கு நீங்கள் இந்த அக்கௌண்ட் 20,000 பே பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இடையில லாக் ஆனாலும் நான் உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் போட்டு விட்ருவேன். அப்போ அந்த அக்கௌண்ட்டில் ஏர்ன் பண்ண மணியில் எங்கே போகிறது? எப்படி வித்ட்ரா பண்ணுறது? அது போக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அக்கௌண்ட் வாங்கிட்டு ரினியூவலுக்கு மந்த்லி 2,500 கட்டணுமாமா. நம்ம அமேசான் mturk அக்கௌண்ட் வாங்கி கூட இவ்வளோ ஏர்ன் பண்ணுவோமான்னு தெரியாது. பட் இவங்க கொள்ளையடிக்கிறது அதை விட அதிகம். ஸோ யாரும், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஓகேங்களா, யாருமே mturk அக்கௌண்ட் போய் காசு கொடுத்து வாங்க வேணாம். இது ஃபுல்லி வேஸ்ட். அந்த காசுக்கு நீங்கள் வேறு ஏதாவது லேர்ன் பண்ணலாம். எஸ், ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் 20,000 சின்ன அமௌண்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நான் இந்த ஒரு ஏஜென்ட் கிட்ட கேட்டதுக்கு 20,000 சொன்னார். பட் நான் இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கேட்டதுக்கு 30,000 சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட் மாறும். ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யூஎஸில் யாரோ தெரிஞ்ச கான்டாக்ட் மூலிமா அவங்க வச்சு அவங்களோட அட்ரஸை வச்சு இங்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தராங்க. அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அதில் போய் உழுக வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம பார்ட் டைமாக தான் இந்த ஒர்க்கே நம்ம பண்ண போகிறோம். பார்ட் டைமாக பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு அவ்வளோ பே பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை எடுப்போமானே கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் அதில் போடுற அமௌண்ட்டை வேறு எதுலேயே நீங்கள் போடலாம். SEO அனலிட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங், ஃபோட்டோஷாப், நிறைய ஆன்லைன் ஸ்கில்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஏதாவது கற்றுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் என்னோட ஒப்பீனியனாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஆன்லைன் ஒர்க்குக்கு யாராவது மணி வாங்கினாங்கன்னா ப்ளீஸ் அதை நம்பாதீங்க, வேஸ்ட். ஏன்னா பிகாஸ் வேலை நம்ம செய்கிறோம், எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும்? நம்ம செய்கிற வேலைக்கு அவங்க தான் நமக்கு காசு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 0 இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் கம்பெனிஸை மட்டும் நம்பி நீங்கள் வேலை செய்யுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி இனிஷியலாக இவ்வளோ பே பண்ணுங்கள், உங்களுக்கு அதை விட டபுளாக இருக்கும். இந்த மாதிரி வேணவே வேணாம். நம்மளே இது பார்ட் டைமில் ஒரு சைடு இன்கமாக தான் நம்ம இதுக்கு வரோம். அதில் நம்ம பே பண்ணி போகிறதுக்கு அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஓகேங்களா.
அதை நான் கடைசியாக ஃபைனலாக சொல்லிக்க விரும்புகிறேன். எம்டெக்கில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அதை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் யாரையும் வேணான்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எம்டெக் அப்படிங்கிறது ஏன் எல்லோரும் இந்த அமேசான் எம்டெக்குக்கே போகிறாங்க அப்படின்னா, அமேசான் அந்த பிராண்ட் அதுக்காக தான் போகிறாங்க. இதே ஃபைவர், ஃப்ரீலான்ஸ், அப்வொர்க் அதுலாம் கொஞ்சம் கஷ்டப்படணும், இதில் ஈஸியாக வேலை கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது வேணாம். பிகாஸ் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வேலை செய்கிறது வேணாம். ஓகே, அப்புறம் எப்படி இந்தியாவில் பேன் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் பேன் பண்ணலை, நிறைய இன்விடேஷன் வரும். நிறைய பேர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க, அதை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? பிகாஸ் இந்தியாவுக்கு அலௌட் கிடையாது. ஏன் அப்படிங்கிறத ஒரு கம்யூனிட்டி ஒரு ஆர்டிக்கிளாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கிளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கே புரியும் ஏன் அவங்க இந்தியன்ஸுக்கு இந்த ஒர்க்கை கொடுக்கறதில்ல, ஏன் இந்தியன்ஸோட இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் யாரும் எம்டெக்கை நம்பி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், அதில் மணி இன்வெஸ்ட் பண்ணவும் வேணாம். ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு லக்கு இருந்தால் ஒரு 3 to 4 years கழித்து உங்களுக்கு அங்கேருந்து ரிப்ளை இமெயில் வரும். அப்போ நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு யூஎஸ் அக்கௌண்ட்டே வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஎஸில் இருந்தாங்கன்னா அவங்களோட அட்ரஸை வச்சு அவங்களே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள். அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இதுதான் நான் ஒரு சின்ன ஐடியா. இல்லை அப்படின்னா நிறைய ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபைவர் இருக்குது, ஃப்ரீலான்சர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, குரு 99 இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதில் எதாவது ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃப்ரீலான்சர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு வெப்சைட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்லே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 வெப்சைட்ஸ் பற்றி போட்டிருக்கேன், ஆன்லைன் ஏர்னிங் பற்றி தான். லைக் சட்டர்ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் டீஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் பிளாகு. ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், இன்னும் நான் போடுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. 100+ வெப்சைட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் நான் தனித்தனியாக ஃபுல் கோர்ஸாக ஒரே வீடியோவில் சொல்லிட மாட்டேன். ஃபுல்லாக ஒரு 3 to 4 வீடியோஸாவது போட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனை தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஆஃப்டர் தட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் போகிற வெப்சைட்ஸ் எல்லாமே நான் ஏர்ன் பண்ணியிருக்கணும்னு நான் அவசியம் இல்லை. பிகாஸ் எனக்கு கிராஃபிக் டிசைன் பற்றி தான் தெரியும். ஸோ நான் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க வெப்சைட்ஸ்லாம் என்னால் தான் ஏர்னிங் எடுக்க முடியும். நான் கண்டென்ட் ரைட்டிங் வெப்சைட்டில் போயிட்டு என்னால் ஏர்ன் பண்ண முடியும்னா என்னால் முடியாது. பிகாஸ் எனக்கு அதை பற்றி தெரியாது. இல்லை எஸ்இஓ அனாலிசிஸ், வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி சைட்ஸில் போய் என்னால் ஏர்ன் பண்ண முடியாது. பட் எனக்கு அது எப்படி போகிறது, அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஒரு ஐடியா எனக்கு தெரியும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டான நீச்சை ஒன்று சூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டகரியில் போய் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேட்டகரியிலே போங்க. அதுக்கு ரிலேட்டடான வெப்சைட்ஸ்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வேணாம். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். 100% டிசப்பாயின்மெண்ட் தான். பிகாஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே டைமில் பார்த்துட்டு இருக்க முடியாது, இல்லைங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ண தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆன்லைனில் ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.